திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நம்முடைய சித்தாந்த பாட வகுப்பில் முதல் நூலாகிய உண்மை விளக்கத்தை தொடர்ந்து இப்பொழுது நம்ம இரண்டாவது நூல் நம்முடைய பாட வரிசையில் போற்றி பகரொடை அப்படிங்கிற நூலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நூல் உமாபதி சிவனார் அருளியது. நாம் படித்த முதல் நூல் என்பது நம்முடைய மணவாசகம் கடந்தார் அருளிய நூல். இந்த நூல் உமாபதி சிவனார் நமக்கு கொடுத்த நூல். எப்பவுமே நூலை படிக்கும்போது நூலாசிரியை பற்றி ஒருவாறு நம்ம செய்தி தெரிந்துக்கிட்டு நூலுக்குள்ளே போகணும் என்பது மரபுங்க. அந்த வகையில் நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாமி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு முன்னையே பார்த்தோம். அதாவது மெய்கண்டாருடைய மாணவர் அருளந்தி சிவம், அருள்நந்தி சிவத்தின் மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவம். இதில் மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யாதவர். அவருடைய பணி என்னன்னா, தன் குருநாதனும் கொடுத்த நூலை பாட நடத்துவது. அந்த வகையில் மெய்கண்டாருடைய நூலையும் அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய நூல் இப்போ படிக்கும் பாரு உண்மை விளக்கம், இது போன்ற நூல்களை எல்லாம் பாடமாக சொல்லி கொண்டிருக்கிறார் மறைஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர். அவருடைய அவதாரம் மருதூர் என்ற ஊர். ரொம்ப காலம் தங்கி இருந்தது பெண்ணாகடம். பெண்ணாகடத்தில் ரொம்ப காலம் தங்கி இருந்தவர் ஒரு முறை தில்லை நடராசனை காண தில்லைக்கு வரார். அப்படி நடராசரை காண வருகிற இடத்துல ஒரு நாள் இவர் வரும்போது இந்த பல்லக்கு வருகிறது, பகல் நேரம். இப்போ முன்ன தீப்பந்தம் பிடித்து கொண்டு ஒருவர் பல்லக்கில் உள்ள உட்கார்ந்துருக்கிறார். சில பேர் அவரை சுமந்து கொண்டு வராங்க. இவர் செல்லும்போது பார்க்கிறாரு, உள்ள ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவரை கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரினார். அவர் சொன்ன வாசகம் அவ்வளோதான், பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கடந்துட்டார். அப்படி கடந்த நிலையில் இந்த வாசகம் அவர் மேலே பல்லக்கில் உட்காந்து போனா பாருங்க, அவர் காதுக்குள்ளே போச்சு. அவரை என்னமோ பண்ணுச்சு அந்த வாசகம். எட்டி குதிச்சு அவர் பின்னாடியே ஓடுறார். அவர் வேகமாக அவரை கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கிறார். இவர் பின்னாடி தொடர்ந்து போகிறார். சுவாமி சுவாமின்னார். அவர் எதையும் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு யாரையோ கூப்பிட்றான்னு அவர் போயிட்டே இருந்தார். அப்படியே போய் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு கஞ்சி வார்க்கக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சு. அதில் கஞ்சி வார்த்தாங்க. அந்த நூல் கஞ்சி ஒழுகுகிறது. அதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் அதை அப்படியே அந்த கஞ்சியை இவர் சாப்பிட்றார். யார்? மறைஞான சம்பந்தர். அவர் சொல்லும்போது சிவப்பிரசாதம் அப்படின்னு சாப்பிட்டார். இவர் கை சாப்பிடும்போது அந்த கஞ்சி கை வழியாக ஒழுகுச்சு பாருங்க. இவர் கீழே போய் அந்த ஒழுகுனதை போய் குரு பிரசாதம்னு சாப்பிட்டார். அதை பார்த்த உடனே இவருக்கு அந்த பக்குவம் இருக்கிறது என்று அறிந்து என்ன செய்தார் தெரியுங்களா? அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து ஞான உபதேசம் கொடுத்து தன் குருநாதன் சொன்ன நூலையெல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்போ இவர் அவர்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொண்டார். இவர் தங்கியிருந்த இடத்துக்கு கொற்றவன் குடி என்று பெயர். யார்? நம்முடைய உமாபதி சிவனார் தங்கியிருந்த இடத்துக்கு கொற்றவன் குடி என்று பெயர். அந்த நிலையில் வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் இவருடைய அந்த நிலை கண்டு தில்லையில் இருக்கக்கூடியவங்களாம் இவர் என்ன பண்ணாங்க, இவர் அந்தனர், அதாவது நம்ம சொல்ல முடியாது தில்லைவாழ் அந்தனர்கள், அந்த மரபில் இருக்கக்கூடிய இவர் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிட்டு என்னமோ நான் ஞானம் பெற்றுட்டேன் பாடம் நடத்துகிறேன்னு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் நமக்கெல்லாம் ஆகாதியான்னு அவங்க கூட்டத்திலேருந்து அவரை ஒதுக்கிடுறாங்க. இவரை இனிமேல் இந்த தில்லைவாழ் அந்தனரில் நம்ம சேர்க்க இயலாது என்று அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. வழக்கமாக பெருமானுக்கான விழா வருகிறது. இந்த சுவாமிக்கு நீங்கள் தில்லைக்கு போனீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை தேரில் வருவார். ஒன்று ஆணி திருமஞ்சனம், இன்னொன்று திருவாதிரை. மார்கழி திருவாதிரை சாமி தேருக்கு வருவார். அந்த தேர் விழா வரணும்னா முதல்ல கொடியேற்றம் நடக்கும்.
அப்படி போய் அவங்க கொடியேற்றம் இடப வாகனத்தை வெள்ளை துணியில் வரைஞ்சி வழிபாடெல்லாம் பண்ணி அதை கொடியேற்றணும். அப்படி ஏற்ற தொடங்கும்போது கொடி மேலேயே போகலை. இவங்கெல்லாம் கலங்கி போனாங்க. ஏன் மேலே போக மாட்டேங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அந்த கொடி மேலே போகலை. அப்போ கலங்கி போய் இறைவன்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க, சாமி இது என்ன திருவுள்ளம், ஏன் கொடி மேலே போகலை அப்படின்னு அவங்க வணங்கி நின்னாங்க. அப்போ சாமி சொன்னார், உமாபதி சிவம் வந்து பாடுனா கொடி மேலே ஏறும்னார். உடனே இவங்க, ஏன்னா அவரை தானே ஒதுக்கி வச்சாங்க, இவங்கெல்லாம் திரும்ப போய் அவர்கிட்ட காலில் விழுந்து வணங்கி, எங்கள் பிழை பொறுக்கணும், நீங்கள் வரணும், நீங்கள் ஒரு பாட்டு பாடணும், சாமி இப்படி அருள் செய்தான்னு சொன்னோடனே அவர் கொடி கவின்னு ஒரு பாட்டு பாடினார். 4 பாட்டு. இந்த நம்ம சித்தாந்த சாத்திரத்தில் அது ஒரு நூல், மிகச்சிறிய நூல் கொடிக்கவி தான். 4 பாட்டு. அந்த பாடி முடிச்சாருங்க, கொடி மேலே ஏறிடுச்சு.